அன்பான இறைமக்களே, இன்று பைபிள் ரீடிங் பிளானின் 78வது நாள். இன்று நாம் வாசித்து அறிய இருக்கிற விவிலிய பகுதி 1 அரசர்கள் அதிகாரம் 13 முதல் 16 வரை. சாலமோன் அரசருக்கு பிறகு அவருடைய மகன் ரெஹோபயாம் இஸ்ரேலை ஆட்சி செலுத்தி வந்தார். அவரை தொடர்ந்து இஸ்ரேலையும் யூதாவையும் பல அரசர்கள் ஆட்சி செலுத்தினர். ஆனால் எல்லோரும் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை வெறுத்து மறந்துவிட்டு பிற தெய்வங்களுக்கு வழிபாடு செய்ய தொடங்கினர். இதை கண்டு ஆண்டவர் அவர்கள் மேல் சினமுற்றார். தொடர்ந்து 1 அரசர்கள் அதிகாரம் 13 முதல் 16 வரை வாசித்து முழுமையாக அறிந்து கொள்வோம். 1 அரசர்கள் அதிகாரம் 13. யெரொபெயாம் தூபம் காட்ட பீடத்தருகில் நிற்கையில், இதோ இறையடியார் ஒருவர் ஆண்டவரின் சொற்படி யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு வந்தார். ஆண்டவரின் வாக்கிற்கு இணங்க அவர் அப்பீடத்திற்கு எதிராக குரல் எழுப்பி, பலிபீடமே பலிபீடமே, இதோ தாவீதின் குடும்பத்தில் யோசியா என்ற பெயருள்ள ஒரு மகன் பிறப்பான். அவன் உன்மீது தூபத்தை எரிக்கும் தொழுகை மேடுகளின் குருக்களை உன்மீதே பலியிடுவான். மனிதரின் எலும்புகளை உன்மீது சுட்டெரிப்பான் என்கிறார் ஆண்டவர் என்றார். பேசியுள்ளவர் ஆண்டவரே என்பதற்கு இதுவே அடையாளம். இதோ இப்பலிபீடம் இடிந்து விழும், அதன் மீதுள்ள சாம்பல் கீழே கொட்டப்படும் என்று கூறி ஒரு அடையாளத்தையும் அதே நாளில் தந்தார். பெத்தேலில் இருந்த அப்பலிபீடத்துக்கு எதிராக இறையடியார் கூறின சொற்களை அரசன் யெரொபெயாம் கேட்டவுடன் பலிபீடத்திலிருந்து தன் கையை நீட்டி அவனை பிடியுங்கள் என்றான். நீட்டிய கை விரைத்து நின்றுவிட்டது. அதை அவனால் மடக்க முடியவில்லை. ஆண்டவரின் வாக்கிற்கு இணங்க இறையடியார் கொடுத்திருந்த அடையாளத்திற்கு ஏற்ப பலிபீடம் இடிந்து விழுந்தது. அதன் மேலிருந்த சாம்பலும் கீழே கொட்டியது. அப்போது அரசன் இறையடியாரை நோக்கி, எனக்காக நீரும் கடவுளாகிய ஆண்டவரை நோக்கி இறைஞ்சி மன்றாடும், என் கை முன்போல் ஆகிவிடும் என்றான். அவ்வாறே இறையடியார் ஆண்டவரை நோக்கி மன்றாட அரசனது கை முன்போல் ஆயிற்று. அப்பொழுது அரசன் இறையடியாரிடம், நீர் என்னோடு என் வீட்டுக்கு வந்து உண்டு இளைப்பாரும், உமக்கு அன்பளிப்பு வழங்குவேன் என்றான். ஆனால் இறையடியார் அரசனிடம், நீர் எனக்கு வீட்டில் பாதி கொடுத்தாலும் நான் உம்மோடு வரமாட்டேன். இவ்விடத்தில் உண்ண மாட்டேன், தண்ணீர் குடிக்கவும் மாட்டேன். ஏனென்றால் உணவு அருந்தக்கூடாது, தண்ணீர் குடிக்கக்கூடாது, போன வழியாய் திரும்பி வரக்கூடாது என்று ஆண்டவர் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொன்னார். அவ்வாறே அவர் பெத்தேலுக்கு தாம் அந்த வழியாக செல்லாமல் வேறு வழியாக திரும்பி போனார். பெத்தேலின் முதிய இறைவாக்கினர். வயது முதிர்ந்த இறைவாக்கினர் ஒருவர் பெத்தேலில் வாழ்ந்து வந்தார். அவருடைய மைந்தர்கள் தங்கள் தந்தையிடம் வந்து இறையடியார் அன்று பெத்தேலில் செய்தவை அனைத்தையும் அரசனுக்கு கூறியவற்றையும் அறிவித்தார்கள். அவர்களின் தந்தை அவர்களை நோக்கி, அவர் எவ்வழியாக சென்றார் என்று வினவினார். அதற்கு அவர்கள், யூதாவில் இருந்து வந்த அந்த இறையடியார் சென்ற வழியை சுட்டி காட்டினார்கள். அவர் தம் மைந்தர்களிடம், கழுதைக்கு சேணம் பூட்டுங்கள் என்றார். அவர்களும் கழுதைக்கு சேணம் பூட்டி கொண்டு வர அவர் அதன் மேல் ஏறிக்கொண்டார். அந்த இறையடியாரை பின்தொடர்ந்து சென்று அவர் ஒரு கருவாலி மரத்தடியில் அமர்ந்திருப்பதைக் கண்டு, யூதாவிலிருந்து வந்த இறையடியார் நீர்தாமோ என்று அவரை கேட்டார். அதற்கு அவர், நான் தான் என்றார். முதியவர் அவரை நோக்கி, என்னோடு என் வீட்டிற்கு வந்து உணவருந்தும் என்று கேட்டுக்கொண்டார். அதற்கு அவர், நான் திரும்பி உம்மோடு வர இயலாது. இந்த இடத்தில் உம்மோடு உணவு அருந்த மாட்டேன், தண்ணீர் குடிக்கவும் மாட்டேன். ஏனென்றால் அங்கே நீ உணவு அருந்தக்கூடாது, தண்ணீர் குடிக்கக்கூடாது, போன வழியாய் திரும்பி வரக்கூடாது என்று ஆண்டவர் எனக்கு கூறியிருக்கிறார் என்றார். அதற்கு முதியவர், உம்மை போல் நானும் இறைவாக்கினர்தான். உணவருந்தி தண்ணீர் குடிக்க நீ அவனை உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போ என்று ஆண்டவர் ஒரு வானதூதர் வாயிலாக எனக்கு சொன்னார் என்றார். ஆனால் அவர் சொன்னதோ பொய். ஆயினும் இறையடியார் அதை நம்பி அவரோடு திரும்பி சென்று அவரது வீட்டில் உணவருந்தி தண்ணீர் குடித்தார். அவர்கள் பந்தியில் அமர்ந்திருந்த போது அவரை அழைத்து கொண்டு வந்த இறைவாக்கினருக்கு ஆண்டவரின் வாக்கு உரைக்கப்பட்டது. அவர் யூதாவிலிருந்து வந்த இறையடியாரை நோக்கி உரத்த குரலில், ஆண்டவர் கூறுவது இதுவே, ஆண்டவரின் சொல்லை நீ மீறினாய். உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு இட்ட கட்டளையின்படி நீ நடக்கவில்லை. நீ உணவு அருந்தவும் தண்ணீர் குடிக்கவும் வேண்டாம் என்று ஆண்டவர் உனக்கு கட்டளையிட்டிருக்க, நீ அவர் விலக்கின இடத்திற்கு திரும்பி வந்து உணவு அருந்தி தண்ணீர் குடித்ததால் உனது சடலம் உன் மூதாதையரின் கல்லறையில் வைக்கப்பட மாட்டாது என்று கூறினார். அழைத்து வரப்பட்ட இறைவாக்கினர் உண்டு குடித்த பிறகு முதியவர் அவருக்காக கழுதைக்கு சேணம் பூட்டி கொடுத்தார்.
அவர் திரும்பி போகையில் ஒரு சிங்கம் வழியில் அவரை கண்டு அடித்து கொன்றது. அவரது சடலம் வழியில் கிடந்தது. அதன் அருகில் கழுதை நின்று கொண்டிருந்தது. சிங்கமும் அச்சடலத்தின் அருகே நின்று கொண்டிருந்தது. அவ்வழியே சென்ற ஆள்கள் வழியில் கிடந்த சடலத்தையும் அதன் அருகில் நின்று கொண்டிருந்த சிங்கத்தையும் கண்டனர். அவர்கள் முதிய இறைவாக்கினர் குடியிருந்த நகருக்கு வந்து அதை தெரிவித்தார்கள். தம் வழியே சென்ற இறையடியாரை திரும்பி வர செய்த இறைவாக்கினர் அதை கேட்டபோது, இந்த இறையடியார் ஆண்டவரின் சொல்லை மீறியவர். எனவே ஆண்டவர் அவருக்கு சொல்லியிருந்தபடியே அவரை சிங்கத்துக்கு இரையாக்கினார். அது அவரை பீறி கொன்றுவிட்டது என்றார். பின்னர் தம் மைந்தரை நோக்கி, எனக்காக கழுதைக்கு சேணம் போட்டுங்கள் என்றார். அவர்களும் சேணம் போட்டினார்கள். அவர் புறப்பட்டு சென்று வழியில் அந்த இறையடியாரின் சடலம் கிடப்பதையும் அதன் அருகில் கழுதை அந்த சிங்கமும் நிற்பதையும் கண்டார். அந்த சிங்கமோ சடலத்தை தின்னவும் இல்லை, கழுதையை பீறி போடவும் இல்லை. அப்பொழுது அந்த முதிய இறைவாக்கினர் இறையடியாரின் சடலத்தை எடுத்து கழுதையின் மேலேற்றி துக்கம் கொண்டாடவும் அதை அடக்கம் செய்யவும் தம் ஊருக்கு கொண்டு வந்தார். அவர் அவரது சடலத்தை தம் கல்லறையில் அடக்கம் செய்தார். பிறகு அவர்கள், ஐயோ என் சகோதரனே என்று அவருக்காக புலம்பி துக்கம் கொண்டாடினார்கள். அவர் அவரை அடக்கம் செய்த பின் தம் மைந்தரை நோக்கி, நான் இறந்த பின் இறையடியாராகிய இவர் அடக்கம் செய்யப்பட்ட கல்லறையிலேயே என்னையும் அடக்கம் செய்யுங்கள். அவர் எலும்புகள் அருகே என் எலும்புகளையும் வையுங்கள். பெத்தேலில் இருக்கும் பலிபீடத்தையும் சமாரியாவின் நகர்களில் இருக்கும் எல்லா தொழுகை மேட்டு கோவில்களை பற்றியும் அவர் கூறிய ஆண்டவரின் வாக்கு திண்ணமாக நிறைவேறும் என்றார். யெரொபெயாமின் மாபெரும் பாவம். இவற்றின் பின்னும் யெரொபெயாம் தன் தீய வழியை விட்டு விலகாமல் சாதாரண மக்களை தொழுகை மேட்டு குருக்களாக அமர்த்தினான். யார் விரும்பினார்களோ அவர்களை அவன் திருநிலைப்படுத்த அவர்கள் தொழுகை மேட்டு குருக்கள் ஆயினர். இச்செயல் யெரொபெயாமின் வீடு பாவத்திற்கு உள்ளாவதற்கும் மண்ணில் இருந்து அழித்தொழிந்து போவதற்கும் காரணமாயிற்று. 1 அரசர்கள் அதிகாரம் 14. யெரொபெயாமின் மகன் சாதல். அக்காலத்தில் யெரொபெயாமின் மகன் அபியா நோயுற்றான். அப்போது யெரொபெயாம் தன் மனைவியை பார்த்து, நீ யெரொபெயாமின் மனைவி என்று ஒருவரும் அறியாதபடி மாறுவேடம் பூண்டு சீலோவுக்கு போ. நான் இம்மக்களுக்கு அரசனாவேன் என்று சொன்ன இறைவாக்கினர் அகியா அங்கேதான் குடியிருக்கிறார். 10 அப்பங்களையும் தின்பண்டங்களையும் ஒரு கலயம் தேனையும் எடுத்துக்கொண்டு அவரிடம் போ. பிள்ளைகளுக்கு என்ன நேரும் என்று அவர் உனக்கு அறிவிப்பார் என்றான். யெரொபெயாமின் மனைவியும் அவ்வாறே செய்தாள். அவள் சீலோவுக்கு புறப்பட்டு போய் அகியாவின் வீட்டை அடைந்தாள். அகியா முதியவராயிருந்ததால் கண்கள் மங்கி பார்க்க முடியாதவராயிருந்தார். ஆண்டவர் அகியாவிடம், இதோ யெரொபெயாமின் மனைவி நோயுற்றிருக்கிற தன் மகனை பற்றி உன்னிடம் கேட்க வருகிறாள். நான் கூறும் வண்ணம் நீ அவளிடம் பேச வேண்டும். அவள் மாறுவேடத்தில் வருகிறாள் என்றார். அவ்வாறே அவள் வாயிலில் நுழைந்தவுடன் அவளது காலடி ஓசை கேட்ட அகியா கூறியது, யெரொபெயாமின் மனைவியே, உள்ளே வா. மாறுவேடத்தில் நீ வருவது ஏன்? துயரமான செய்தியையே உனக்கு சொல்ல வேண்டும் என்பது எனக்கு வந்த கட்டளை. நீ யெரொபெயாமிடம் போய், இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார், மக்களிடையே நான் உன்னை உயர்த்தினேன். என் மக்களாகிய இஸ்ரவேலருக்கு உன்னை தலைவனாக்கினேன். தாவீதின் வீட்டினின்று அரசை பிடுங்கி அதை உன் கையில் ஒப்படைத்தேன். ஆயினும் என் ஊழியன் தாவீதைப் போல் நீ நடந்து கொள்ளவில்லை. அவன் என் விதிமுறைகளை கைக்கொண்டு நான் காட்டிய வழியில் தன் முழு இதயத்தோடு நடந்து என் பார்வையில் ஏற்புடையவற்றை மட்டுமே செய்தான். நீயோ அவ்வாறு செய்யவில்லை. அது மட்டுமின்றி உனக்கு முன் ஆட்சியில் இருந்த எல்லோரையும் விட நீ மிகுதியான தீமைகளை செய்துள்ளாய். நீ போய் வேற்று தெய்வங்களை வார்ப்பு சிலைகளை உனக்கென உருவாக்கி கொண்டு என்னை ஒதுக்கி தள்ளினாய். எனக்கு சினம் மூட்டினாய். ஆகையால் யெரொபெயாம் வீட்டுக்கு அழிவு வரும். இஸ்ரவேலில் அடிமையாகவோ குடிமகனாகவோ உள்ள யெரொபெயாமின் ஆண் மக்கள் அனைவரையும் அழித்து விடுவேன். குப்பையை எரித்து ஒன்றுமில்லாமல் ஆக்குவது போல் யெரொபெயாமின் வீட்டை அறவே அழித்தொழிப்பேன். யெரொபெயாமை சார்ந்தவருள் நகரில் மடிபவர்கள் நாய்களுக்கு இரையாவர். வயல்வெளியில் மடிபவர் வானத்து பறவைகளுக்கு இரையாவர். இது ஆண்டவர் தரும் வாக்கு. நீ புறப்பட்டு உன் வீட்டிற்கு போ. நீ நகரினுள் கால் வைத்தவுடன் உன் பிள்ளை இறந்து போவான். அவனுக்காக இஸ்ரவேலர் அனைவரும் துக்கம் கொண்டாடி அவனை அடக்கம் செய்வர். யெரொபெயாமின் வீட்டில் அவன் ஒருவன் மட்டுமே இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவருக்கு உகந்தவனாயிருந்ததால் அவன் மட்டும் கல்லறையில் அடக்கம் செய்யப்படுவான்.
ஆண்டவர் தாமே இஸ்ரவேலுக்கு ஒரு அரசன் எழுப்புவார். அவன் இப்போதே யெரொபெயாமின் வீட்டை அழித்து விடுவான். ஆண்டவர் இஸ்ரவேலரை தண்டிப்பார். தண்ணீரில் நாணல் போல் அவர்கள் அலைக்கழிக்கப்படுவார்கள். அவர்களுடைய மூதாதையருக்கு தாம் வழங்கியிருந்த நல்ல நாட்டிலிருந்து இஸ்ரவேலரை வேரோடு பிடுங்குவார். அவர்களை யூப்ரத்தீசு ஆற்றுக்கு அப்பால் சிதறடிப்பார். ஏனெனில் அவர்கள் அசேரா கம்பங்கள் செய்து ஆண்டவருக்கு சினமூட்டினர். யெரொபெயாம் செய்த பாவத்திற்காகவும் அவன் காரணமாக இஸ்ரவேல் செய்த பாவத்திற்காகவும் ஆண்டவர் இஸ்ரவேலை கைவிட்டு விடுவார். பிறகு யெரொபெயாமின் மனைவி புறப்பட்டு தீர்சாவுக்கு வந்தாள். அவள் தன் வீட்டு வாயிலில் கால் வைத்தவுடன் பிள்ளை இறந்து போனான். இறைவாக்கினரான அகியா என்ற தம் அடியார் மூலம் ஆண்டவர் சொல்லியிருந்த வாக்கின்படியே அப்பிள்ளையை அடக்கம் செய்து இஸ்ரவேலர் எல்லோரும் துக்கம் கொண்டாடினர். யெரொபெயாமின் சாவு. யெரொபெயாமின் பிற செயல்கள், அவன் செய்த போர், அவனது ஆட்சியை பற்றிய விவரங்கள் அனைத்தும் இஸ்ரவேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? யெரொபெயாம் 22 ஆண்டுகள் ஆட்சி செய்த பின் தன் மூதாதையரோடு துயில் கொண்டான். அவனுக்கு பின் அவன் மகன் நாதாபு அரசனானான். யூதா அரசன் ரெஹொபெயாம். இப்படி இருக்க சாலமோனின் மகன் ரெஹொபெயாம் யூதாவில் ஆட்சி செய்து வந்தான். ரெஹொபெயாம் அரசனான போது அவனுக்கு வயது 41. ஆண்டவர் தமது திருப்பெயரை நிலைநாட்டும் பொருட்டு இஸ்ரவேலின் குலங்கள் அனைத்திலிருந்தும் தேர்ந்து கொண்ட நகராகிய எருசலேமில் அவன் 17 ஆண்டுகள் அரசாண்டான். அம்மோனிய நாட்டினளான நாமா என்பவளே அவன் தாய். யூதா நாட்டு மக்கள் ஆண்டவரின் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்தார்கள். அவர்கள் தம் மூதாதையர் செய்த எல்லாவற்றையும் விட மிகுதியான பாவம் செய்து அவருக்கு பொறாத சினத்தை கிளப்பினர். அவர்கள் தொழுகை மேடுகள் எழுப்பி ஒவ்வொரு உயர் குன்றிலும் பசுமரத்தின் அடியிலும் கல் தூண்களையும் அசேரா கம்பங்களையும் நிறுத்தினர். நாட்டில் விளையாடவர் இருந்தனர். இஸ்ரவேல் மக்கள் முன் இராதபடி ஆண்டவர் விரட்டியடித்த வேற்றினத்தாரின் அருவருப்பான செயல்கள் அனைத்தையும் அவர்கள் செய்தார்கள். ரெஹொபெயாம் ஆட்சி செய்த 5ஆம் ஆண்டில் எகிப்தின் மன்னனாகிய சீசாக்கு எருசலேமின் மீது படையெடுத்து வந்தான். ஆண்டவரது இல்லத்தின் செல்வங்களையும் அரசனது அரண்மனையின் செல்வங்களையும் சாலமோன் செய்து வைத்த பொற்கேடயங்கள் எல்லாவற்றையும் கொள்ளையடித்து கொண்டு போனான். அக்கேடயங்களுக்கு பதிலாக அரசன் ரெஹொபெயாம் வெண்கல கேடயங்களை செய்து அவற்றை அரண்மனை வாயிற்காப்போரின் தலைவர்களிடம் கொடுத்தான். அரசன் ஆண்டவரது இல்லத்திற்குள் நுழையும் போதெல்லாம் அரண்மனை காவலர்கள் அவற்றை தூக்கி கொண்டு போய் திரும்பி வந்து அவற்றை காவலறையில் வைப்பார்கள். ரெஹொபெயாமின் பிற செய்திகளும் அவன் செய்தவையாவும் யூதா அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? ரெஹொபெயாமுக்கும் யெரொபெயாமுக்கும் இடையே அவர்கள் ஆண்ட காலமெல்லாம் தொடர்ந்து போர் நடந்து வந்தது. ரெஹொபெயாம் தன் மூதாதையரோடு துயில் கொண்டு அவர்களோடு தாவீது நகரில் அடக்கம் செய்யப்பட்டான். அம்மோனியா நாட்டினளான நாமா என்பவளே அவன் தாய். அவனுக்கு பின் அவனுடைய மகன் அபியாம் அரசனானான். 1 அரசர்கள் அதிகாரம் 15. யூதா அரசன் அபியாம். நெபாற்றின் மகன் யெரொபெயாம் ஆட்சியேற்ற 18ஆம் ஆண்டில் அபியாம் யூதாவின் அரசனானான். அவன் எருசலேமில் 3 ஆண்டுகள் ஆட்சி செலுத்தினான். அபிசலோமின் மகள் மாக்கா என்பவளே அவன் தாய். அவனுக்கு முன் அரசனாயிருந்த அவன் தந்தை செய்த எல்லா பாவங்களையும் அவனும் செய்தான். அவன் உள்ளம் தம் மூதாதையான தாவீதின் உள்ளத்தைப் போல் கடவுளாகிய ஆண்டவருக்கு முற்றிலும் பணிந்திருக்கவில்லை. ஆயினும் தாவீதின் பொருட்டு அவருடைய கடவுளாகிய ஆண்டவர் எருசலேமில் அவரது குலவிளக்கை ஒளிர செய்தார். அவருடைய மகனை அவருக்கு பின் எழுப்பி எருசலேமை நிலைபெற செய்தார். ஏனெனில் தாவீது ஆண்டவரின் திருமுன் நேர்மையுடன் நடந்து வந்தார். இத்தியனான உரியாவிடம் நடந்து கொண்ட முறையை தவிர தம் வாழ்நாள் எல்லாம் அவர் ஆண்டவரின் கட்டளைகளினின்று வழுவியதில்லை. அபியாம் ஆண்ட காலமெல்லாம் அவனுக்கும் யெரொபெயாமுக்கும் இடையே தொடர்ந்து போர் நடந்து வந்தது. அபியாமின் பிற செயல்களும் அவன் செய்தவை யாவும் யூதா அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? அபியாமிற்கும் யெரொபெயாமுக்கும் இடையே போர் நடந்தது. பிறகு அபியாம் தன் மூதாதையரோடு துயில் கொண்டு தாவீதின் நகரில் அடக்கம் செய்யப்பட்டான். அவனுக்கு பின் அவன் மகன் ஆசா அரசனானான். யூதா அரசன் ஆசா. இஸ்ரவேலின் அரசன் யெரொபெயாம் ஆட்சியேற்ற 20ஆம் ஆண்டில் ஆசா யூதாவின் அரசனானான். அவன் 41 ஆண்டுகள் எருசலேமில் ஆட்சி செய்தான். அபிசலோமின் மகள் மாக்கா என்பவளே அவன் தாய். ஆசா தன் மூதாதை தாவீதைப் போல் ஆண்டவர் திருமுன் நேர்மையுடன் நடந்து வந்தான்.
அவன் விளையாடவர்களை நாட்டிலிருந்து துரத்திவிட்டு தன் மூதாதையர் செய்து வைத்திருந்த சிலைகளை எல்லாம் அகற்றினான். மேலும் அவனுடைய தாய் மாக்கா அசேராவுக்கு அருவருப்பான உருவம் ஒன்றை செய்து வைத்திருந்தாள். எனவே அவன் அவளை அரச அன்னை பதவியிலிருந்து நீக்கிவிட்டு அவ்வுருவத்தை தகர்த்து கிதரோன் உடையருகே சுட்டெரித்தான். ஆனால் தொழுகை மேடுகள் அப்படியே இருந்தன. எனினும் ஆசாவின் உள்ளம் அவன் வாழ்நாள் எல்லாம் ஆண்டவருக்கு முற்றிலும் பணிந்திருந்தது. தன் தந்தை நேர்ந்து கொண்டவற்றையும் தான் நேர்ந்து கொண்ட வெள்ளி தங்கத்தால் ஆன பொருள்களையும் ஆசா ஆண்டவரின் இல்லத்திற்குள் கொண்டு வந்து சேர்த்தான். ஆசாவுக்கும் இஸ்ரேலின் அரசன் பாசாவுக்கும் இடையே அவர்கள் ஆண்ட காலமெல்லாம் தொடர்ந்து போர் நடந்து வந்தது. இஸ்ரேலின் அரசன் பாசா யூதாவின் மீது படையெடுத்து வந்து அரசன் ஆசாவுடன் இருந்த போக்குவரத்தை தடுக்க இடையில் ராமா நகரை கட்டினான். ஆசா ஆண்டவரது இல்லத்தின் செல்வங்களிலும் அரண்மனை செல்வங்களிலும் எஞ்சியிருந்த எல்லா வெள்ளியையும் பொன்னையும் தன் பணியாளர் மூலம் எசியோனின் மகனான தபரிமோனுக்கு பிறந்து தமஸ்குவில் வாழ்ந்த பெனதாது என்ற சீரிய மன்னனுக்கு அனுப்பி கூறியது, என் தந்தையும் தந்தையும் செய்தது போல நீரும் நானும் உடன்படிக்கை செய்து கொள்வோம். இதற்கென பொன் வெள்ளி முதலியவற்றை நான் உமக்கு அன்பளிப்பாய் அனுப்புகிறேன். இஸ்ரேலின் அரசன் பாசாவோடு நீர் செய்து கொண்ட உடன்படிக்கையை முறித்துவிடும். அப்பொழுது அவன் என்னை விட்டு அகன்று போவான். பெனதாது அரசன் ஆசாவுக்கு இணங்கி தன் படைத்தலைவர்களை இஸ்ரேலின் நகர்களின் மேல் படையெடுக்குமாறு அனுப்பினான். அவர்கள் ஈயோன், தான், ஆபேல், பெத்மாக்கா ஆகிய நகர்களையும் கினரோத்து முழுவதையும் நப்தலி நாடு அனைத்தையும் தாக்கி முறியடித்தார்கள். பாசா இதை கேள்வியுற்று ராமாவை கட்டுவதை நிறுத்திவிட்டு தீர்சா நகருக்கு திரும்பினான். அப்பொழுது அரசன் ஆசா யூதா முழுவதற்கும் விதிவிலக்கின்றி அனைவருக்கும் ஆணையிட்டான். அதன்படி அவர்கள் பாசா ராமாவை கட்டுவதற்கு பயன்படுத்திய கற்களையும் மரங்களையும் எடுத்து வந்தனர். அவற்றை கொண்டு அரசன் ஆசா பென்யமினை சார்ந்த கேபாவையும் மிஸ்பாவையும் கட்டி எழுப்பினான். ஆசாவின் பிற செயல்களும் அவனுடைய எல்லா வீர செயல்களும் அவன் செய்தவை யாவும் அவன் நகர்களை கட்டியதும் யூதா அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? முதிய வயதில் அவன் கால்களில் நோய் கண்டது. ஆசா தன் மூதாதையரோடு துயில் கொண்டு தன் மூதாதை தாவீதின் நகரில் அடக்கம் செய்யப்பட்டான். அவனுக்கு பின் அவன் மகன் யோசபாத்து அரசன் ஆனான். இஸ்ரேல் அரசன் நாதாபு. யூதாவின் அரசன் ஆசா ஆட்சியேற்ற 2ஆம் ஆண்டில் யெரொபெயாமின் மகன் நாதாபு இஸ்ரேலின் அரசன் ஆனான். அவன் இஸ்ரேலின் மீது 7 ஆண்டுகள் ஆட்சி செலுத்தினான். அவன் ஆண்டவரின் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்து தன் தந்தையின் வழியிலேயே நடந்து அவனைப் போலவே இஸ்ரேலர் பாவம் செய்ய காரணமாயிருந்தான். இசக்கார் வீட்டை சேர்ந்த அகியாவின் மகன் பாசா அவனுக்கு எதிராக சூழ்ச்சி செய்தான். நாதாபும் இஸ்ரேல் படை முழுவதும் பெலிஸ்தியருடைய கிபதோன் என்னும் நகரை முற்றுகையிட்டிருக்கையில் பாசா அங்கே சென்று அவனை வெட்டி வீழ்த்தினான். இவ்வாறு யூதாவின் அரசன் ஆசா ஆட்சியேற்ற 3ஆம் ஆண்டில் பாசா நாதாபுவை கொன்றுவிட்டு அவனுக்கு பதிலாக அரசனானான். அவன் அரசனானவுடன் யெரொபெயாமின் குடும்பத்தினர் அனைவரையும் கொன்று போட்டான். சீலோவை சார்ந்த அகியா என்ற தம் ஊழியர் மூலம் ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி யெரொபெயாமின் குடும்பத்தவர் அனைவரையும் எந்த உயிரையும் விட்டு வைக்காமல் அடியோடு அழித்தான். இந்த அழிவுக்கு யெரொபெயாம் தானே பாவங்கள் செய்ததும் இஸ்ரேலர் பாவம் செய்ய காரணமாயிருந்ததும் இவற்றால் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவருக்கு அவன் சினமூட்டியதுமே காரணம். நாதாபின் பிற செயல்களும் அவன் செய்தவையாவும் இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? ஆசாவுக்கும் இஸ்ரேலின் அரசன் பாசாவுக்கும் இடையே அவர்கள் ஆண்ட காலமெல்லாம் தொடர்ந்து போர் நடந்து வந்தது. இஸ்ரேல் அரசன் பாசா. யூதாவின் அரசன் ஆசா ஆட்சியேற்ற 3ஆம் ஆண்டில் அகியாவின் மகன் பாசா இஸ்ரேல் முழுவதின் மீதும் தீர்சாவில் இருந்து கொண்டு 24 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். அவனும் ஆண்டவரின் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்தான். யெரொபெயாமின் வழியிலேயே நடந்து அவனைப் போல் இஸ்ரேலர் பாவம் செய்ய காரணமாயிருந்தான். 1 அரசர்கள் அதிகாரம் 16. பாசாவுக்கு எதிராக அனானியின் மகனான ஏகூவுக்கு ஆண்டவரின் வாக்கு உரைக்கப்பட்டது. தூசிக்கு நிகரான உன்னை நான் உயர்த்தி என் மக்களாகிய இஸ்ரேலுக்கு தலைவனாக ஏற்படுத்தினேன். நீயோ யெரொபெயாமின் வழி நடந்து என் மக்களாகிய இஸ்ரேலர் பாவம் செய்ய காரணமாயிருந்து அவர்களுடைய பாவங்களால் எனக்கு சினமூட்டினாய். எனவே இதோ நான் பாசாவையும் அவன் வீட்டையும் முற்றிலும் அழிக்கப் போகிறேன். நேபாற்றின் மகனான யெரொபெயாமின் வீட்டுக்கு செய்ததைப் போல உன் வீட்டுக்கும் செய்வேன். பாசாவை சார்ந்தவருள் நகரில் மடிப்பவர் நாய்களுக்கு இரையாவர்.
வயல்வெளியில் இறப்பவர் வானத்து பறவைகளுக்கு இரையாவர். பாசாவின் பிற செயல்களும் அவன் செய்தவை யாவும் அவனுடைய வீர செயல்களும் இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? பாசா தன் மூதாதையரோடு துயில் கொண்ட பின் திர்சாவில் அடக்கம் செய்யப்பட்டான். அவனுக்கு பின் அவன் மகன் ஏலா அரசனானான். ஆண்டவரின் பார்வையில் தீயதனப்பட்டதை பாசா செய்ததாலும் யெரொபெயாமின் வீட்டை அடியோடு அழித்ததாலும் அவன் அவருக்கு சினம் மூட்டினான். ஆகையால் அவர்களுக்கு நேர்ந்தது போலவே பாசாவுக்கும் அவன் குடும்பத்துக்கும் நேரும் என்று அனானியின் மகன் ஏகு என்ற இறைவாக்கினர் மூலம் ஆண்டவரின் வாக்கு உரைக்கப்பட்டது. இஸ்ரேல் அரசன் ஏலா. யூதாவின் அரசன் ஆசா ஆட்சியேற்ற 26ஆம் ஆண்டில் பாசாவின் மகனான ஏலா இஸ்ரேலின் அரசனாகி திர்சாவில் இருந்து கொண்டு 2 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். அவனது தேர்ப்படையின் பாதிக்கு தலைவனாயிருந்த சிம்ரி என்ற அவனுடைய பணியாளன் அவனை ஒழித்துவிட சூழ்ச்சி செய்தான். திர்சாவில் அரண்மனை மேற்பார்வையாளன் அர்சாவின் வீட்டில் ஏலா குடிபோதையில் இருந்தபோது சிம்ரி உட்புகுந்து அவனை வெட்டி கொன்றுவிட்டு அவனுக்கு பதிலாக அரசனானான். அது யூதா அரசன் ஆசாவினது ஆட்சியின் 27ஆம் ஆண்டில் நிகழ்ந்தது. அவன் அரியணை ஏறி அரசாள தொடங்கியவுடன் பாசாவின் குடும்பத்தினர் அனைவரையும் கொன்றான். பாசாவின் உறவினர் நண்பர் ஆகியோருள் எந்த ஆணையும் அவன் விட்டு வைக்கவில்லை. இவ்வாறு இறைவாக்கினர் ஏகுவின் மூலம் ஆண்டவர் பாசாவுக்கு எதிராக உரைத்த வாக்கின்படி பாசாவின் குடும்பத்தினர் அனைவரையும் சிம்ரி ஒழித்து கட்டினான். பாசாவும் அவன் மகன் ஏலாவும் பல்வேறு பாவங்கள் செய்ததாலும் இஸ்ரேல் பாவம் செய்ய காரணமாயிருந்த சிலை வழிபாட்டினால் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவருக்கு சினமூட்டியதாலும் இது நேர்ந்தது. ஏலாவின் பிற செயல்களும் அவன் செய்தவை யாவும் இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? இஸ்ரேல் அரசன் சிம்ரி. யூதாவின் அரசன் ஆசா ஆட்சியேற்ற 27ஆம் ஆண்டு சிம்ரி திர்சாவில் இருந்து கொண்டு 7 நாட்கள் அரசாண்டான். அப்பொழுது படை வீரர் பெலிஸ்தியருக்கு சொந்தமான கிபதோனுக்கு எதிராக பாளையம் இறங்கியிருந்தனர். சிம்ரி சூழ்ச்சி செய்து அரசனை கொன்றுவிட்டான் என்பதை முற்றுகையிட்டு கொண்டிருந்த இஸ்ரேல் மக்கள் கேள்விப்பட்டு படைத்தலைவனாகிய ஓம்ரியை அன்றைய பாளையத்திலிருந்து இஸ்ரேல் முழுவதற்கும் அரசனாக்கினர். அப்போது ஓம்ரி கிபத்தோனிலிருந்து இஸ்ரேலர் அனைவருடன் சேர்ந்து புறப்பட்டு போய் தீர்சாவை முற்றுகையிட்டான். நகர் வீழ்ச்சியுற்றதைக் கண்டு சிம்ரியின் அரண்மனையின் உட்கோட்டைக்குள் புகுந்தான். அந்த அரண்மனைக்கு தீயிட்டு தானும் அதில் மாண்டான். ஏனெனில் அவன் ஆண்டவரின் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்து யெரொபெயாமின் வழியில் நடந்து அவனைப் போலவே இஸ்ரேலர் பாவம் செய்ய காரணமாயிருந்தான். சிம்ரியின் பிற செயல்களும் அவன் செய்த சூழ்ச்சியும் இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? இஸ்ரேல் அரசன் ஓம்ரி. அப்போது இஸ்ரேலின் மக்கள் 2 பகுதியாக பிரிந்தனர். ஒரு பகுதியினர் கீனத்தின் மகன் திப்னியையும் மறுபகுதியினர் ஓம்ரியையும் அரசனாக்க முயன்றனர். கீனத்தின் மகன் திப்னியின் ஆள்களை விட ஓம்ரியின் ஆள்கள் வலிமை மிகுந்திருந்ததால் ஓம்ரி அரசனானான். திப்னி உயிரிழந்தான். ஓம்ரி அரசனாகி இஸ்ரேல் மீது 12 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். முதல் 6 ஆண்டுகள் அவன் திர்சாவில் இருந்து கொண்டு அரசாண்டான். பின்னர் அவன் செமேர் என்பவனிடமிருந்து சமாரியா என்ற மலையை ஏறத்தாழ 80 கிலோ எடையுள்ள வெள்ளிக்கு வாங்கினான். அம்மலையின் மீது நகர் ஒன்றை கட்டி முன்னாள் உரிமையாளனான செமேரியின் பெயரையொட்டி அந்நகருக்கு சமாரியா என்று பெயரிட்டான். ஓம்ரி ஆண்டவரின் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்தான். அவன் தனக்கு முன்பிருந்த எல்லாரையும் விட மிகவும் தீயவனாயிருந்தான். அவன் நேபாற்றின் மகன் யெரொபெயாமின் எல்லா வழிகளிலும் நடந்து இஸ்ரேலர் பாவம் செய்ய காரணமாயிருந்து சிலை வழிபாட்டினால் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவருக்கு சினமூட்டினான். ஓம்ரியின் பிற செயல்களும் அவனுடைய வீர செயல்களும் இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? ஓம்ரி தன் மூதாதையரோடு துயில் கொண்டு சமாரியாவில் அடக்கம் செய்யப்பட்டான். அவனுக்கு பின் அவன் மகன் ஆகாபு அரசனானான். யூதாவின் அரசன் ஆசா ஆட்சியேற்ற 38ஆம் ஆண்டில் ஓம்ரியின் மகன் ஆகாபு இஸ்ரேலை அரசாள தொடங்கினான். அவன் சமாரியாவில் இருந்து கொண்டு இஸ்ரேலின் மீது 22 ஆண்டுகள் ஆட்சி செலுத்தினான். ஓம்ரியின் மகன் ஆகாபு ஆண்டவரின் பார்வையில் தீயதனப்பட்டதை தனக்கு முன் இருந்த எல்லாரையும் விட மிகுதியாய் செய்தான். நேபாற்றின் மகன் யெரொபெயாமின் வழிகளில் அவன் நடந்தது போதாதென்று சீதோனிய மன்னன் எத்பாகாலின் மகள் இசபேலை மணந்து கொண்டு பாகால் தெய்வத்தை வணங்கி வழிபடலானான். மேலும் சமாரியாவில் பாகாலுக்கு ஒரு கோவில் கட்டி அத்தெய்வத்துக்கு ஒரு பலிபீடம் எழுப்பினான். அதுவுமின்றி ஆகாபு அசேரா கம்பத்தை நிறுத்தி தனக்கு முன்பிருந்த இஸ்ரேலின் அரசர்கள் எல்லோரையும் விட மிகுதியாக இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவருக்கு சினமூட்டினான்.
அவனது ஆட்சியில் பெத்தேலை சார்ந்த ஈயேல் எரிகோவை கட்டினான். நூனின் மகன் யோசுவா மூலம் ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி ஈயேல் அதற்கு அடிக்கல் இட்டபோது தன் தலைமகன் அபிராமையும் அதன் வாயில்களை அமைத்தபோது தன் கடைசி மகன் செகுபையும் சாக கொடுத்தான்.